Hey guys, welcome to my channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களாலையும் எல்லா டூல்ஸையும் சரியான முறையில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோ முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவோட அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஹைலைட்டுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதை தவிர வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ எரேசர். ஸோ இந்த மோனோ எரேசரை வந்து நான் 2 விதமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக எரேஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹேரில் உள்ள டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ட்ரேசிங் டூலும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த விஜயோட போர்ட்ரேட். இந்த விஜயோட போர்ட்ரேட்டில் எந்தெந்த டூல்ஸ்லாம் வச்சு ஹேரை வந்து ட்ரா பண்ணலாங்கிற டீட்டெயிலிங்காக நான் அதில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிப் இருக்குல்ல, இந்த டிப்பை வந்து டேரெக்டாக எரேசரை வந்து நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. உள்ளே தள்ளிட்டு இந்த டிப்பை வந்து டேரெக்டாக இதில் ஹேரோட ஃப்ளோவுக்கு நம்ம அழுத்தணும். ஸோ அழுத்துறப்போ அதிலோட அச்சு வரும். அந்த அச்சு மேலே நம்ம வந்து ஷேடிங் ப்ராசஸ் வந்து நம்ம அடுத்தது ஃபர்தராக நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டிப்பை வச்சு நம்ம வந்து இதில் உள்ள அந்த டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேடிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இதில் கொடுக்குற அந்த ஹைலைட் கொடுக்குறதுக்கும் நம்ம எரேசரை எடுத்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி எரேஸ் பண்ணுவோம். நம்ம எந்தெந்த ஹேர் ஃப்ளோவோ அந்த ஃப்ளோவுக்கு வந்து நம்ம எரேஸ் பண்ணுவோம். ஸோ மோனோ எரேசரை வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைலைட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஹேருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும், சின்ன சின்ன இடங்களுக்குலாம் நம்ம வந்து ஹைலைட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரீஃபில் வந்து நம்ம தனியாக 1 or 2 வந்து வாங்குறது வந்து கஷ்டம். ஸோ வாங்கணும்னா 5 பண்டில் அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 700-600 போயிடும் அமேசானில் வாங்குறப்போ. மற்ற பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்கன்னா கம்மியான ரேட்டில் கிடைக்கும், பட் அது குவாலிட்டி நல்லா இருக்காது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அது மாதிரி ரீஃபில் மட்டும்தான் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு தடவை இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீஃபில் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து அதிகமாக டார்க் ஆகிடும். ஸோ நம்ம ஹேருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரொம்ப டார்க்கான போர்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஈஸியாக டார்க் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணணும், இல்லைனா வந்து அதை ரப் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எரேசர். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் எரேசர். இதை நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் சில இடங்களுக்கு நான் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மெயினான இடங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பர்டிகுலராக ஒரு ப்ரெஷர் கொடுக்காம ஒரு பார்ட்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும், சின்ன சின்ன ஷேப்ஸில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பட்டன் அமுக்கிறப்போ இது வந்து ரொட்டேட் ஆகும், நம்ம ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஸோ மோனோ எரேசரை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ நம்ம இதை அழுத்தி வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் பட்டன் அமுக்கினோம்னா பேட்டரி பின்னாடி போடணும். ஸோ இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேட்டரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டரி போட்டுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் 2 விதமாக யூஸ் பண்ணுவேன் இதுலேயும். ஸோ பேட்ரி வந்து ஹையாக இருக்கிறப்போ எந்த இடங்களில் யூஸ் பண்ணணுமோ அந்த இடங்களில் யூஸ் பண்ணணும். பேட்ரி கம்மியாக இருக்கிறப்போ அதை பர்டிகுலரான ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா டார்க்கான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, அல்லது இந்த மாதிரி லிப்ஸில் உள்ள இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இதை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். அண்ட் ஒயிட் கலர் பேட்டர்ன் உள்ள இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் உள்ள கோட் உள்ள இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக இதை யூஸ் பண்ணலாம். பேட்ரி வந்து ஹையாக இருக்கிறப்போ, ஹை சார்ஜில் இருக்கப்போ பேட்ரி வந்து குறைய இது ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளர்ரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும், அதிகமாகவும் எரேஸ் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து பிளர்ராகவும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து அது இதை எரேஸ் பண்ணும். ஸோ இதை வந்து பேட்ரி கம்மியாக இருக்கப்போ யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் இது எரேஸ் பண்ணும். அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பிளர்ராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதிகமாகவும் எரேஸ் பண்ணாது. இது வந்து இப்போ சார்ஜ் அதிகமாக இருக்குது, சார்ஜ் கம்மியாக இருக்கப்போ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ரீஃபில் வந்து இதுவும் வந்து ரீஃபில் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்மால் சைஸ்லையும் இருக்குது அண்ட் பெரிய சைஸ்லையும் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பெரிய சைஸ்லையும் இருக்கும், ஸ்மால் சைஸ்லையும் இருக்கும். நம்ம அது ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் உள்ளே வச்சுட்டு ஸோ இதை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரிக்கல் எரேசர் வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரில் உள்ள எரேசரை வந்து நம்ம ஷேப்பாக வந்து கொண்டு வர்றதுக்கு இல்லை வந்து கட் பண்ணி அதை ஷார்ப் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பெரிய ஒரு சைஸில். ஸோ ஏன்னா வந்து ஆர்ட் மெட்டீரியல் வாங்குறப்போ சாண்ட் பேப்பர் கொடுப்பாங்க. பட் அது பார்த்திங்கன்னா போக போக முடிஞ்சிடும் சீக்கிரமே, ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். ஏன்னா நம்ம சார்கோல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கிராஃபைட் பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ பெரிய சைஸில் கிடைக்கும். நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ஷார்ப் ஆகிடும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண இது வந்து ஷார்ப் ஆகும். ஸோ ஷார்ப் பண்ணிவிட்டு நமக்கு சின்ன இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பேட்டர்ன் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வரைகிறதுக்கு இல்லை வந்து சின்ன பாக்ஸ் போடுறதுக்கு ஏதாவது பேட்டர்ன் வரைகிறதுக்கு நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த டூல் பார்த்திங்கன்னா வந்து இந்த பென்சில் எரேசர். இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பென்சில் மாதிரியே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் உள்ள அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இதை ஷார்ப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நைஃப் வச்சு ஷார்ப் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ப்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷார்ப்னரும் டேமேஜ் ஆகும் அண்ட் இதுவும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம மோனோ எரேசரை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதை எந்த இடங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன இந்த ஹைலைட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் உள்ள டெக்ஸ்சர்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து மோனோ எரேசர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்திங்கன்னா வந்து இந்த நீட்டபிள் எரேசர் தான் வந்து. ஸோ இது வந்து நிறைய இடங்களுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள நம்ம வரைஞ்ச கிரிட் லைனை எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான டார்க்னஸ் கொடுத்து நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணாலும் அதையும் எரேஸ் பண்ணிக்கலாம். இதை கலர் பென்சிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மேசிவான ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து நம்ம ஒரே நேரத்தில் எரேஸ் பண்ணணும், ஒரே அமௌண்ட்டில் எரேஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எனக்கு பெரிய சைஸில் இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிய சைஸில் கொஞ்சம் இது மாதிரி ரவுண்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது எரேஸ் ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டுட்டோரியல் பார்த்திங்கனாலே தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அண்ட் நம்ம சின்ன மைனூட்டான இடங்களில் வந்து நம்ம பிளராக எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அழகாக வந்து எரேஸ் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ இதுவும் வந்து நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் வந்து நீட்டபிள் எரேசரும். பிளராக வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெல் பென் தான். ஸோ ஜெல் பெனை வந்து நம்ம அதிகமாக வந்து ஜுவல்ஸ்லாம் நம்ம எந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடங்களில் வந்து ஜுவல்ஸில் அந்த மாதிரி இயர்ரிங்ஸு ஜுவல்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஹைலைட் கொடுக்கலாம். அண்டு கண்ணில் வந்து இந்த ஒயிட் கலர் போர்ஷன் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெல் பென் வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஸோ அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் போட்டிருக்கல. ஸோ அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதில் வந்து ஜெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது 8ங்கிறப்போ நான் இதை வந்து அதிகமாக வந்து நோஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், சீக்ஸு இந்த மாதிரி சின் லிப்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஜெல் பென் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதை விட எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து இந்த போஸ்கான்னு சொல்லிட்டு இந்த ஜெல் பென் இருக்குல்ல, இதை எப்போதுமே வந்து அதிகமாக தான் வந்து ஒயிட் கலர் ஜெல் வந்து வெளியில் வரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த போஸ்கார் ஜெல் பெனை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மீடியமாக தேவைப்படுறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஜெல் பென் நம்ம யூஸ் பண்ணணும், அதிகமாக தேவைப்படுறப்போ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம ஜெல் பென் யூஸ் பண்ணணும். ஸோ ஜெல் பெனை பொறுத்தவரை ஜுவல்ஸு ரொம்ப பர்டிகுலராக இந்த இடங்களில் ஹைலைட் வந்து அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜெல் பெனில் வர்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு சார்ட்லேயோ இல்லை பிளாக் கலர் போர்ட்லேயோ நம்ம ட்ரா பண்ணுறப்போ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஈஸியான இதில் வரும். பட் நம்ம வரைஞ்சிருக்க பேப்பரில் வந்து நம்ம வந்து ஜெல் பென் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா வந்து அதில் நம்ம அதிகமான லேயர்ஸ் வந்து நம்ம கொடுத்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதை தாண்டி இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதை விட அதிகமாக வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்கின்னில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஈஸியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் ஜெல் பெனையும் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து திப்பு திப்பாக வரும், அப்படி இல்லைனா வந்து ரொம்ப டார்க்காக வந்துடும். ஸோ அந்த மாதிரி போர்ஷன் வர்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஹைலைட்டுக்கு வந்து ஒயிட் கலர் பென்சிலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பென்சில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஃபைனலாக அது மேலே லைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பிளெண்ட் ஆகிடும். ஈஸியாக பிளெண்ட் ஆகிட்டு அதை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி நல்லா காட்டும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒயிட் கலர் பென்சிலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி நல்லா காட்டியிருக்கு. ஸோ ஒயிட் கலர் பென்சிலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். சில இடங்களில் வந்து நான் நோஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒரு இடங்களை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் நம்ம எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் அதிகமாக ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணணும். எல்லா ஹைலைட் டூல்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு போர்ட்ரேட்க்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ஹைலைட்டுக்கு வந்து இப்போ கலர்லலாம் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து தேவைப்படுது, நம்ம அதிகமான லேயர் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வந்து அது மேலே லேயர் கொடுக்க முடியலங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து அக்ராலிக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அக்ராலிக் ஒயிட் அண்ட் பிளாக்லாம் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத இடங்களில் இப்போ நம்ம வந்து பிளாக்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நான் இந்த மாதிரி அக்ராலிக்கில் உள்ள பிளாக் கலரை வந்து ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவேன். டேரெக்டாக லைட்டாக வாட்டரை சேர்த்துக்கிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஒயிட் கலரையும் எடுத்து யூஸ் பண்ணி ஹேருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஹேரில் வந்து இந்த சின்ன சின்ன ஹைலைட் இருக்கிற இடத்துக்கு லைட்டான அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியும் நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஜுவல்ஸ்க்கெலாம் நான் வந்து ஒயிட் கலர் அக்ராலிக் இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் சில இடங்களுக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஜெல் பென் யூஸ் பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்தேன். ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணுறதை நீங்கள் ஃபைனலாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ராயிங் போர்ட்ரேட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு இடையில நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் போக போக நம்ம சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணுவோம், இல்லை பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து தண்டிச்சு அப்படின்னா வந்து அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வந்து மெஸ்ஸியாக தெரியும், அழுக்காக தெரியும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ண நினச்சாலும் முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கனால அது ஒரு வந்து பேஸ்ட் மாதிரி தானே, அதை அப்படியே ஒட்டிடுறோம். அதை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம நைஃப் வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதில் ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்போ பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜெல் பென் யூஸ் பண்ணுறப்போ அதை ஃபைனலாக யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஃபைனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி ஒயிட் கலர் அண்டு பிளாக் கலர் தேவைப்படுற இடங்களில் பிளாக் கலர் அக்ராலிக் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மற்ற டூல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்டர் லைனில் வந்து மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் ப்ராசஸ் கன்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்க்க லுக்காக இருக்கும். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்து சில பேப்பர் வந்து இதை ரிமூவ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும், சில பேப்பரில் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் மேலே உள்ள லேயர்லாம் எடுத்துக்கிட்டே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரை இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
அண்டு இதை தவிர வேறு என்ன டூல்னா இந்த டேப் யூஸ் பண்ணுவேன், இந்த கிஃப்ட் ரேப்பிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல்ஸ் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நெக் போர்ஷன், இந்த சாரியோட போர்ஷன்லாம் ஷேப்பாக வேணும் அப்படின்னா இதை கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பேப்பர் வந்து பிஞ்சுக்கிட்டு வராது. ஸோ இதை வந்து நான் சில இடங்களில் கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ அது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த போர்ஷன்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த இடங்கள்லாம் ஒட்டலாம் ஈஸியாக. ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லாதப்போ நம்ம அதை மடித்து கரெக்டாக ஒட்டணும். ஸோ இதை வந்து டேப் பார்த்தாச்சு, மாஸ்கிங் டேப்பு. ஸோ அடுத்து வந்து நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் எந்த இடத்துக்குலாம் நமக்கு டார்க்கான போர்ஷன் இருக்கும், இந்த கண்ணுக்கெல்லாம் நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக வந்து கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல நம்ம பிளாக்கை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், டார்க்கான பிளாக் வேணும். அண்ட் அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் போர்ஷன் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லை மார்க்கர் இல்லை வந்து என்ன பிளாக் கலரில் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பினர் தான். ஸோ இது மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஏன்னா நான் எல்லா விதமான ஷார்ப்பினரும் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. பட் நான் இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நைஃப் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஷார்ப்பினர் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து ஷார்ப் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கலர் பென்சில்ஸ்க்குலாம் வந்து அதிகமாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ இதுவும் நல்லாவே ஷார்ப் பண்ணும். அண்டு நைஃப் வச்சு நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ நைஃப் வச்சு கட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ப்பினர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, வாங்கினேன். அண்டு நல்லாவும் ஒர்க் ஆகுது இப்போ வரையும். பட் இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சார்கோல் பென்சில்ஸ் எதையுமே வந்து ஷார்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா சார்கோல் பென்சில்ஸ் வந்து ஹார்டான பென்சில் இருந்தால் ஓகே, அதில் மீடியம் அண்ட் சாஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கும்ல அந்த 2 பென்சில் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஈஸியாக அது உடஞ்சி உள்ளே லாக் ஆகிடும். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே நான் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மேனுவல்லையே. ஸோ இந்த மாதிரி இந்த இதை வந்து போர்ஷனை கலட்டிட்டு உள்ளே லாக் ஆன அந்த பீஸை மட்டும் வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதிகமாக இதில் நார்மல் பென்சில்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷேப்பில் உள்ள பென்சில்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஹெக்ஸகன் ஷேப்லலாம் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நார்மல் பென்சிலை மட்டும் இதில் யூஸ் பண்ணுங்கள். சார்கோலோ இல்லை வந்து எது வந்து சாஃப்டான ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய பென்சில்ஸோ அதை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, உள்ளே உடஞ்சி லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். ஸோ சார்கோல் பென்சில் நான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணனால இப்போ என்னால் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பென்சிலை வந்து இப்போ ஷார்ப் பண்ண முடியல. ஆனால் ஓரளவுக்கு ஷார்ப் பண்ணுது என்னால் நார்மல் பென்சில்ஸ்லாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாமே அதில் தான் ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே ஷார்ப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் இதை விட்டுட்டு, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு டேபிளில் லாக் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை லாக் பண்ணி வச்சுட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு கையிலே பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் அதை கையிலே வச்சு ரொட்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிப்பேன். என்னோடது அந்த உடஞ்சதுனால வந்து அந்த உடஞ்சி உள்ளே மாட்டிக்கிறதுனால வந்து இதில் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, ஆனால் அதை ஒர்க் பண்ண முடியும் இருந்தாலும். ஸோ இதை எப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டூலையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் இது எல்லாமே தான். ஸோ இதில் இப்போ வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் இப்போ வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேசிங் டூல்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். இந்த ஹேர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சு வந்து ஏற்படுத்தோம்ல ஹேரில் உள்ள டீட்டெயிலிங்க்கு. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டூல் இல்லாதவங்க ஆல்டர்னேட்டிவாக நான் நிறையா சொல்லியிருப்பேன், அது கூட சேர்த்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, பேப்பரை வந்து அது பிச்சிடும். ஸோ அது ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ப் இல்லாமல் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மோனை எரேசரோட இந்த டிப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேசிங் டூலுக்கு ஆப்ஷனாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் இது தான். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு ஷார்ப்பாக ஃபைனாக ஒல்லியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஹேரோட அந்த டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரு, பியர்டு, தாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்லாம் வந்து நான் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அந்த ஹேரில் உள்ள அந்த டீட்டெயிலிங் கொடுக்க யூஸ் பண்ணுவேன்.
டூல் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் பேப்பர் தான். இந்த சாண்ட் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 விதமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேப்பர் ஸ்டம்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா டார்க் ஆகிடும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து நான் ஷார்ப் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளீனும் ஆகும், அட் த சேம் டைம் இது வந்து ஷார்ப்பும் ஆகும் இந்த மாதிரி இதில் தேய்க்கிறப்போ. ஸோ அது பார்த்தீங்கன்னா பழையபடியே நம்ம புதுசாக மாறிடும். இது நம்ம வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் ஸ்டம்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஷார்ப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விதமாக யூஸ் பண்ணலாமா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்கான வந்து பென்சில்ஸை இல்லை வந்து நார்மல் பென்சில் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து தேய்க்கணும். ஸோ இதில் தேய்க்கிறப்போ நம்ம வந்து ஷார்ப் ஆகும். ஸோ இதை வந்து நான் இன்னொரு விதமாக வந்து எப்படி இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து இதில் உள்ள தூள்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் இதை அட்டாச் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்து நான் இது வச்சுருக்கேன், சாண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இதை வந்து இந்த பென்சில் இதை வச்சு இப்படி தேய்க்கிறப்போ இதில் உள்ள தூள்லாம் உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம தேய்க்கிறது மூலமாக இதை வந்து ஷார்ப்பும் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதில் வந்து வர்ற இந்த தூளை வந்து நம்ம பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மெட்டீரியலை வந்து. அடுத்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாக வந்து இதை 4 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரை வந்து ஷார்ப் பண்ண, அண்ட் இதை க்ளீன் பண்ணி ஷார்ப் பண்ணுறதுக்கு பேப்பர் ஸ்டம்பை. தேர்டு வந்து இந்த பென்சில்ஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஃபோர்த்து வந்து இதில் வந்து நம்ம சார்கோல் பிளாக்கு இந்த மாதிரி பிளாக்ஸை வச்சு தேய்க்கிறப்போ பவுட்ரு கிடைக்கும். ஸோ பவுட்ரு மேக் பண்ண இது 4 விதமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல். இது நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ட்ராயிங் டூல் வாங்குறப்போ அதில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதை வந்து இது மீட்ரு கணக்கில் தான் கடையில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி இதை மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உள்ள எந்த ஒரு பவுடரும் வேஸ்ட் ஆகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பென்சில் எக்ஸ்டெண்டர் தான். ஸோ இது எல்லா ஆர்டிஸ்ட்டும் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு டூல் தான். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட அதிகமான பென்சில்ஸ் வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாமல் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பென்சில்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து இல்லை இந்த ரிங்கை வந்து கீழே இறக்கிட்டு ஸோ அந்த பென்சிலை மேலே வச்சுட்டு மேலே இந்த ரிங்கை ஏற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து இது நார்மல் பென்சிலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டூல், எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கடைசி டூல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிக்ஸட்டிவ் ஸ்ப்ரே தான். ஸோ இந்த டூலை வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா வந்து ட்ராயிங்லாம் வரைஞ்சிடலாம், அந்த ட்ராயிங்கை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு கோட்டிங் கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்து முடித்த பிறகு அதை வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னோட வீடியோ சஜஸ்ட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்னால தான் அது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.